விலையேறப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் கூடியிருக்கிறதான அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு சின்ன ஒரு தலைப்பின் கீழாக ஒரு செய்தி எப்படியாக நாம் தியானிக்கலாம். அதுக்கு ஆதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். நல்லா கவனிக்கிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று பரிசுத்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை இப்படியாக நாம் வாசித்தோம். நீங்கள் சற்று இந்த வசனத்தை கூடிய அர்த்தத்தை நீங்கள் நிதானமாக நீங்கள் கேட்பீர்களானால், நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்குரிய ஒரே ஒரு வழியை இங்கே பரிசுத்த யோவான் எழுதும்போது சொல்லுகிறார். பிதா யாரு, குமாரன் யாரு, இந்த ரகசியம், இந்த சீக்ரெட்டு, இந்த ரகசியத்தை எந்த ஒரு மனுஷன் அறிந்து கொள்வானோ அந்த மனுஷனுக்கு தான் நித்திய ஜீவனை குறித்து இப்படியாக இந்த வேதத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிதா யார், குமாரன் யார், இந்த இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறதான உறவு என்ன என்பதை அறிந்து கொள்கிறதான அந்த சபை மாற்றம்தான் பாக்கியம் உள்ளது, வெளியேறப்பட்டது, அது மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அநேக சபையில் திருத்துவம், இருத்துவம், ஒருத்துவம், யெகோவா தேவன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 7th டே 7ஆம் நாள் ஆசாரிப்பு கூடாரம் என்கிற சொல்லி அநேக சபைகளிலே நீங்கள் போய் பார்ப்பீர்களானால் ஒன்றுக்கு மேற்பட்ட தேவர்கள் உண்டு. ஒருவர் பிதா என்றும், ஒருவர் குமார் என்றும், பரிசுத்த ஆவி என்றும், இந்த மூன்று ஒன்றாக செயல்படுகிறார் என்றும் இப்படியாக ஒரு உபதேசம் போய்கொண்டு இருக்கிறது. ஒரு சபையில் நம்ம போய் பார்ப்போமானால் இப்படியாக பரிசுத்த ஆவி இல்லை, பிதாவும் குமாரனும் மாத்திரம்தான் உண்டு என்று ஒரு சபை இப்படியாக போதித்து கொண்டிருக்கிறது. ஒரு சபை என்னென்னு சொன்னாக்கா பிதாவும் கிடையாது, பரிசுத்த ஆவியும் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு சபை இப்படியாக போதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், இந்த பிதாவையும் குமாரனையும் ஒருவன் சரியாக அறிந்து கொள்வானால் அவனுக்கு தான் இந்த நித்திய ஜீவனை குறித்து பரிசுத்த யோவான் இப்படியாக எழுதும்போது வேத வசனம் சொல்லுது, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணப்படுகிறீர்களே. இப்போ இந்த வேதத்தை குறித்து, இந்த பிதாவின் குறித்து, குமாரனின் குறித்து ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள தாகமாக இருப்பானால் அந்த மனுஷனுக்கு மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை அவங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். வேதம் என்பது ஒரு ஒரு இது ஒரு ஒரு பரிசுத்த ஆவி அவருடைய தீர்க்கதரிசியை கொண்டு 40 தீர்க்கதரிசியை கொண்டு இந்த வேத புத்தகமானது மாம்சத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் புரிந்தாலும் சரி, அவன் பைபிள் காலேஜில் படித்து பல பட்டங்களை வாங்கி இந்த வேத புத்தகத்தை படித்தாலும் சரி, இந்த வேத புத்தகத்தை எழுதினவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுக்கு புரிய வைத்தால் மாத்திரம்தான் புரியுமே தவிர, அவன் சொந்த ஞானத்திலேயோ சொந்த அறிவினாலோ சொந்த கருத்துக்களினாலோ அவன் இந்த சத்தியத்தை அவன் வாசிப்பானால் நிச்சயமாக அவனுக்கு ஒன்றுமே புரியாது. இயேசு கிறிஸ்து கூட இருந்த அந்த சீஷர்கள், அவர் கல்வாரிக்கு சிலுவைக்கு போகிற வரைக்கும் கூட இருந்த சீஷர்கள், அதுக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த சீஷர்களை அவர் சந்திக்கும் போது லூக்கா 24ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார், அவர் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார். தேவன் இந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியாக, இந்த பிதா யார், குமாரன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக தேவன் யாருடைய இருதயத்தை திறக்கிறாரோ அந்த நபர் மாத்திரம்தான், அந்த சபை மாத்திரம்தான் இந்த நித்திய ஜீவனை அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் ஒரே தேவனை 3 கடவுளாக இப்படியாக அவர்கள் சிதறிக்க செய்திருவார்கள். எப்பவுமே 3 கடவுள் என்று சொல்லப்பட்ட வேத புத்தகம் எங்குமே வேதத்தில் அப்படியே கிடையாது. தேவன் ஒரு காலம் திருத்துவத்தில் அவர் வெளிப்பட முடியாது. அவர் ஆதியிலே எல்லாருக்கும் மேலாகவும் பூமியிலே எல்லாரோடு கூடும் எல்லாருக்குள்ளும் வாழ்கிற ஒரே ஒரு தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அந்த ஒரு தேவனை நாம் அந்த ரகசியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஒரு மனுஷன் முழங்கால் படியிட்டு இதை யார் என்று பரிசுத்த ஆவியிலே அவன் கேட்பானால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு இதனுடைய விளக்கத்தை தருவார். அவன் பைபிள் காலேஜில் படித்து பைபிள் காலேஜில் எல்லாருடைய அறிவும் கற்றுக்கொள்ள அவன் விரும்பினால் நிச்சயமாக பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பைபிள் காலேஜ் என்று ஒன்று வேதத்திலே எங்கேயும் குறிப்பிடப்படவே இல்லை. மனுஷனுடைய கற்பனைகளை அவர்கள் வீணாய் பொறுத்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்கிறாய். மனுஷனுடைய கற்பனைகள் எங்கே உபதேசம் பண்ணுகிறார் என்றால் வேதகம கல்லூரியில் மனுஷனுடைய கற்பனைகளினாலே அவர்கள் உபதேசம் செய்து ஒன்றுக்கு மேற்பட்ட தேவனை இவர்கள் என்ன என்றால் 3க்கு மேற்பட்ட கடவுளாக மாற்றி போட்டார்கள். பழைய ஏற்பாட்டு பெரிய தீர்க்கதரிசி மோசே சொல்லுகிறார், உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில், ஓ இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லுகிறார். அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள் இப்படியாக மோசேக்கு அப்போ ஒரு தீர்க்கதரிசியாக வரும்போது ஏசாயா என்ன சொல்றாருன்னா 43வது 10வது வசனத்தில், எனக்கு முன்னாடி தேவனும் இல்லை, எனக்கு பின்னாடியும் கிடையாது, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகரும் இல்லை என்று சொன்னார். ஏசாயா 42:8ஆம் வசனத்தில் என்ன சொல்றார், என் மகிமை நான் வேற யாருக்கும் கொடேன், விக்கிரங்களுக்கு கொடேன் என்று சொன்னார். இப்படியாக தேவன் முன்னாடியும் பின்னாடியும் யாருமே இல்லை என்று சொல்லும்போது இந்த யெகோவா, இந்த கர்த்தர் யார் என்பதை, இந்த குமாரன் யார் என்பதை ஒரு மனுஷன் சரியாக அறிந்து கொள்வானால் அவனுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன் இப்படியாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை அறிந்து கொள்வதற்காக ஒரு சபைக்கு போனால் நித்திய ஜீவனை பெற முடியுமா என்று இன்னைக்கு சபையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சபைக்கு போகிறதுனால ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை பெற முடியாது. ஆனால் சபைக்கு போகிறது நல்லதுதான், அதனால நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் என்று அர்த்தம் கிடையாது. 40 நாள் உபவாசம் போட்டு 40 நாள் இப்படியாக சாப்பிடாமல் உபவாசம் போட்டு நான் நித்திய ஜீவனுக்குள்ள போயிடுவேன் என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. அப்படியாக நான் இப்படியாக நான் 100 தடவை வேதத்தை படித்து முடித்தேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நித்திய ஜீவனுக்கு போவேன் சொன்னால் அப்படியே நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. இந்த பிதா யார், குமாரன் யார் என்று யார் அறிந்து கொள்வார்கள் என்பதை குறித்து வேதம் ஏற்கனவே பூமி அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்பாகவே அந்த நபரை குறித்து இப்படியாக தத்ரூபமாக எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களால், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களால், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதமாக இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, தேவன் யாரை கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டாரோ, பூமி அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்பாக தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அந்த நபருக்கு மாத்திரம்தான் இந்த சத்திய வேதம் புரியும். பிதா யார், குமாரன் யார் என்பது அவனுக்கு புரியும். மற்ற எந்த ஒரு நபருக்கும் தேவன் இந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தவே முடியாது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போவீனால், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு அருளப்பட்டது, அவளுக்கோ அருளப்படவில்லை என்று சொன்னார். யாருக்கோ ஒரு நபருக்கு பரலோக ராஜ்யத்தை ரகசியத்தை அருள செய்கிறார், யாரோ ஒருவருக்கு அவர் மறைக்கிறார். ஏன் அவர் மறைக்கிறார் என்றால், இந்த நித்திய ஜீவனுக்கு போகிறதான இந்த மக்கள், இந்த நித்திய ஜீவனுக்கு போகிறதான அவருடைய சந்ததிகளை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அந்த சந்ததிகள் அவர் மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள். அவருடைய மனவாட்டிக்கு மாத்திரம்தான் இந்த பிதா யார், இந்த குமாரன் யார் என்பதை அவர் வெளிப்படையாக பகிரங்கமாக அவர் வெளிப்படுத்துவார். மற்ற எந்த ஒரு நபரும் 100 நாள் உபவாசம் பண்ணாலும் அவருக்கு அது மறைத்து கொள்வார். அவர்கள் 100 தடவை வேதாம கல்லூரியிலே படித்தாலும் இந்த ரகசியத்தை அவருக்கு மறைத்திடுவார். அவர்கள் இரவு முழுவதுமாக ஜெபித்து கேட்டாலும் தேவன் அவளுக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டார். தேவன் இந்த ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்துவார், அவர் யாரை முன்குறித்தாரோ, அவர் யாரை ரத்தத்தினால கழுவினாரோ அந்த மக்கள் மாத்திரம்தான் நித்திய ஜீவனுக்குள்ளாக போவார்கள். அவர்கள் மாத்திரம்தான் ஒரே ஒரு தேவனை இப்படியாக அவர்கள் வணங்குவார்கள். இந்த இயேசு கிறிஸ்து யார்? ஆதியிலே யெகோவா இருந்த தேவன் புதிய ஏற்பாட்டிலே மாம்சத்திலே யெகோவாக பிறந்தார். பழைய ஏற்பாட்டு யெகோவா தான், புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு அவரை கர்த்தர் என்று அழைத்தார்கள். புதிய ஏற்பாட்டு வரும்போது அவர் இயேசு என்று அழைத்தார்கள். அவர் மரிக்கும் போது அவர் கிறிஸ்துவாக மரித்தார். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதே அவருடைய நாமம். அந்த நாமத்தினாலே ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பெறுவானானால், அந்த நாமத்தினாலே ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக வருவானானால் அவனுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன், வேதம் சொல்லுகிற நித்திய ஜீவன் அவனுக்கு கிடைக்கும். சபை சொல்லுகிற நித்திய ஜீவன் அல்ல,
வேதம் சொல்லுகிற நித்திய ஜீவன் ஒரு மனுஷன் உள்ள வருவானால் அவன் மனம் திரும்பி, அப்போஸ்தலர் 2:38 படி அவன் மனம் திரும்பி அவன் பாவங்களை உணர்ந்து, ஆண்டவரே நான் உன்னை 3 கடவுளாக நான் பாவித்தேன், 3 கடவுளாக வணங்கினேன், நீ 3 நபர் அல்ல, நீ ஒரே ஒரு நபர் என்று அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அறிக்கையிட்டு அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவன் ஞானஸ்நானம் பெறுவானானால் அவனுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன் உண்டு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய நாமம் அல்ல, தேவனுடைய நாமம் அது அல்ல. அந்த நாமத்தினாலே எந்த ஒரு ரட்சிப்பும் கிடையாது. வானத்துக்கும் மேலெங்கும் பூமிக்கு கீழேயும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தினாலே ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பெறுவானால் அப்போது மாத்திரம்தான் அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுவது. எனக்கு அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான கிறிஸ்துவ ஜனமே, சபைக்கு போகிறதான கிறிஸ்தவர்களே, ஊழியக்காரர்களே, உங்களுக்கு ஏதாவது இது மேலே உங்களுக்கு கேள்வி இருக்குமானால் தயவு செய்து இடத்துல கேட்கலாம். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கை என்பது ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று அது ஒரு ஒழுங்குபடுத்தினதான ஒரு காலம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதும்போது சபையை ஒழுங்குபடுத்தினார். ஏனென்று சொன்னால் இந்த சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தொடங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபை முடிய வேண்டும். இது பாதியிலே என்ன ஆகுதுன்னா ரோமன் கத்தோலிக்கம் உள்ளே புகுந்து திருத்துவத்தை கொண்டு வந்து திருத்துவ ஞானசத்தை கொண்டு வந்து இதெல்லாம் கிபி 325 இப்படிப்பட்ட ஞானசத்தை கொண்டு வந்து சபையை இப்படியாக சீர்கெடுக்க செய்ய வைத்தது. இப்போது அந்த நாமத்தினாலே மாத்திரம் நீ ஞானஸ்நானம் பெறுவானால் கர்த்தருடைய இரக்கத்தினாலே நீ நித்திய ஜீவனுக்கு போவாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.